நான் நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஆஸ் ப்ராமிஸ்ட் நான் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது சாரீஸ் சீரீஸ் தாங்க. ஃபர்ஸ்ட்டா நான் ஸ்டார்ட் பண்ண போறது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண போறது கத்வால் சில்க்ஸ்ல. உங்களுக்கு நிறைய பேருக்கு கத்வால் சில்க் அவ்வளோ பரிச்சயம் இருக்காதுங்க. கத்வாலுங்கிறது ஒரு காஞ்சிபுரம் எப்படி கஞ்சி சாரீஸ் இல்லை காஞ்சிபுரம் சாரீஸ்க்கு எப்படி காஞ்சிபுரம் ஃபேமஸோ அதே மாதிரி கத்வால்ங்கிற ஒரு சில்க்குக்கு கத்வால் ஆந்திர பிரதேஷில் ஒரு பிளேஸுங்க. அந்த சிட்டியும் இதுக்கு ஃபேமஸ். இங்கேயும் வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ் தான் பண்ணுறாங்க. அண்ட் இதையும் வந்து சில்க் பை சில்க் தான் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கரெக்டான வீவர்கிட்ட நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா உங்களோட சாரீஸ் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் கத்வால், அதுக்கப்புறம் தான் நான் காஞ்சிபுரம்னு சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு நான் 3 சாரீஸ் என்னோட கலெக்ஷன்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக காட்ட. ஸோ இந்த 3 எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா இது நான் வாங்கினது வாங்கினப்போ கத்வாலுங்கிறதே வந்து ஒரு புது கான்செப்டாக இருந்ததுங்க. ஸோ வாங்குறதா வேண்டாமா அப்படின்னு நினச்சி தான் நான் இதை ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிச்சது. ஸோ நான் உங்களுக்கு இந்த 3 சாரீஸும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதோட ஒர்க்மேன்ஷிப், இதோட யூனோ குவாலிட்டி, அப்புறம் இது எந்த வருஷத்தில் நான் வாங்கினேங்கிறதும் நான் சொல்ல போகிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ முடியும் போது கத்வால் பற்றி உங்களுக்கு கொஞ்சமாவது ஐடியா வந்திருக்கும். அண்ட் இதுவும் காஞ்சிபுரம் மாதிரி வெட்டிங் சாரீஸ், இப்போ கிரகப்பிரவேசம், காது குத்து, நல்ல விழாக்களுங்க, வீட்டில் இருக்கிற நல்ல விழாக்களுக்கு நாங்கள் இந்த சாரீஸை காஞ்சிபுரம் மாதிரியே ப்ரிஃபர் பண்ணலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நான் ஒன்று மட்டும் இப்போது ஜஸ்ட் ஷோகேஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ இது வந்து என்ன காஞ்சிபுரம்க்கு குறைச்சலுங்க. ஆனால் இது அவ்வளோ நல்ல சாரீ பாருங்கள். இது வீடியோவில் உங்களுக்கு என்ன கலர் தெரியுதோ அதே கலர் தான், ஒரு மிட்டாய் கலர். எனக்கு இது ரொம்ப அன்யூஷுவல் கலராக பட்டது. கொஞ்சம் லாவெண்டரும் மிக்ஸ் ஆன மிட்டாய். உங்களுக்கு வீடியோவில் எந்த கலர் வருதோ அதே கலர் தான். பார்டர் வந்து உங்களுக்கு பெருசாக வரும். இது வந்து ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் கத்வால். ஓகே, ஸோ இது வந்து என்னோட முதல் சாரி நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறது. ஏன்னா இதுதான் நான் முதலாக வாங்கின கத்வால். ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பியூட்டிஃபுல் மெட்டீரியலுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது மெட்டீரியல் சொல்ல முடியாது, பியூட்டிஃபுல் சில்க் பை சில்க், ஹேண்ட்லூம், பியோர் ஹேண்ட்லூம். அண்ட் இதெல்லாமே என்னோட பொக்கிஷம். ஸோ இதெல்லாம் என்னோட சாரீஸ். வாங்க அந்த 3 சாரீஸும் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டுறேன். வாங்க ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா என்னோட ஃபேவரட், என்னோட ஃபர்ஸ்ட் சாரின்னு அதை பார்க்கலாம். இந்த சாரீ ஒரு 900 கிராம்ஸ் அவ்வளோ அளவுக்கு வெயிட் வருங்க. நீங்கள் பார்க்கலாம், பாடி ஃபுல்லாக புட்டா இருக்குது. மேலே பார்டர் ஒரு 2 இன்ச்சுக்கு 2லேருந்து 2.5 இன்ச்சுக்கு பார்டர் இருக்குது. அதில் தேன்கூடு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான மயில், அப்புறம் ஒரே இது கல்பவ்ருக்ஷம்னு சொல்லுவாங்க மரம், அது வந்து ஃபுல் பாடி சில்வர் அண்ட் கோல்டில் அவங்க பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மறுபடியும் சொல்கிறேங்க, இது எல்லாமே ஹேண்ட்லூம் தான். நீங்கள் பார்டர் பார்த்தீங்கன்னா பார்டர் தாங்க அல்டிமேட். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பெரிய பார்டர் இருக்கே, ஒரு பார்டரே வந்து உங்களுக்கு 8லேருந்து 10 இன்ச் இருக்கும். இது பார்டர் வந்து இந்த கத்வால் சாரீஸில், டிசைனர் சாரீஸில் உங்களுக்கு பெருசாகவும் வரும் சின்னதாகவும் வரும். பட் நான் வந்து எப்படி இருந்தாலும் சாரீ நல்லா இருந்தால் வாங்கிப்பேங்க. எனக்கு சாரீ நல்லா இருக்கணும், அது ஒரு தான் க்ரைட்டீரியா. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹேண்ட்லூமில் எவ்வளோ நல்லா அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. எந்த த்ரெட்ஸும் வரல, எதுவும் இல்லை. அவங்க கட் பண்ணுறதும் அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா த்ரெட் கட் பண்ணுறதும் அவ்வளோதான். அவ்வளோ கேர்ஃபுல்லாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. சாரியோட பல்லு முந்திய பாருங்கள், அந்த ஒரு ஒர்க்மேன்ஷிப்புக்கே எனக்கு எவ்வளோ சொன்னாலும் சாரியை பற்றி பத்தாதுங்க. அவ்வளோ நல்ல ஒர்க் கத்வால் சில்கில் உங்களுக்கு கிடைக்கும். இது சாரி வந்து உங்களுக்கு மொடன்னு இருக்காது, சொன்ன பேச்சு கேட்குற சாரி. எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் இது கட்டிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கலாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இதை நினைப்பீங்க லைக் இவ்வளோ பெருசாக நான் கட்ட மாட்டேனே, இவ்வளோ பெரிய பார்டர் நான் வச்சு கட்ட மாட்டேன்னாலும் நீங்கள் சின்ன பார்டரில் கூட கத்வால் வாங்கிக்கலாம்.
இது வந்து ஒரு கோர்வை சாரீங்க. கோர்வை சாரீ அப்படின்னா உங்களுக்கு பாடியை அந்த ஃபுல் பாடியை செப்பரேட்டாக நெய்வாங்க. அப்புறம் பல்லுவையும் பார்டரையும் செப்பரேட்டாக நெஞ்சு அதுக்கப்புறம் இதை அட்டாச் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கோர்வை சாரீ. அண்ட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அண்ட் ஒர்க்மென்ஷிப்பும் கொஞ்சம் அதிகங்க. ஒன்றாவே நெய்ய மாட்டாங்க. ஸோ ரெண்டுமே அட்டாச் பண்ணுறது கூட ஒரு வேலை தான். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனியான கலை தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சாரியை நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கட்டினா எவ்வளோ அழகாக இருக்குங்க. அண்ட் எல்லாருமே காஞ்சிபுரம் கட்டுவாங்க, வேறு டிசைன்ஸ் கட்டுவாங்க. நீங்கள் கத்வாலில் இந்த மாதிரி ஒரு டிசைனர் சாரீ வாங்கி பாருங்கள். இதோட விலை நான் கொடுத்தது 2016 நான் சொல்கிறேன். இது அப்போ நான் வாங்கினது 13,000 ருபீஸுக்கு, 13,000 ரூபாய்க்கு. அது வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேங்க. இந்த சாரியை நீங்கள் சிங்கிள் ப்ளீட்டில் கட்டினாலும் அது ஃப்ளாண்டிங்காக இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கூட பின் பண்ணி போட்டுக்கலாம். நான் ரெண்டையும் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இதை நீங்கள் கேரி பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஏன்னா மெட்டீரியலும் அவ்வளோ, அந்த சில்க்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அது ஹெவியாகவும் படாது, எங்கேயும் வந்து உங்களுக்கு குத்தாது, ஒன்றுமே இல்லை, அவ்வளோ நல்லா ஒர்க்காக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த ஆரஞ்சு கலருக்கு ஒரு மயில் கழுத்து கலரும் அப்புறம் கத்திரிப்பூ கலர் ரெண்டும் சேர்ந்து அது வந்து உங்களுக்கு கலநேத்தா இல்லைனா கலாபத்துன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் மிக்ஸ் ஆன கலரில் ஒரு பார்டருங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்டர் பற்றி சொல்கிறேன். இப்போது பாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே வந்து புட்டாஸ் இருக்குங்க. புட்டாஸ் வந்து ஃப்ளவர் புட்டாஸ், அது வந்து பூ மாதிரி புட்டாஸ் இருக்குது. அந்த சில்வர் ஜரிலையும் அப்புறம் அந்த மயில் கழுத்து கலர் அப்புறம் அந்த இது சொன்னேன் இல்லையா கத்திரிப்பூ கலர் மிக்ஸில் இருக்கிற ஜரியில் வந்து அவங்க ஃப்ளவர் போட்டிருக்காங்க. மேலே பார்டர் வந்து உங்களுக்கு 2 இன்ச் வரும். அது வந்து உங்களுக்கு தேன்கூடு மாதிரி ஒரு குட்டியான பார்டர். இது உங்களுக்கு அது பிடிக்கும் போதே அவ்வளோ அழகாக தெரியும். நீங்கள் பாடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா ஃபினிஷிங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் சொன்னேன் இல்லையா ஆரஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதில் வந்து இந்த காம்பினேஷன் இருக்கே அட்டகாசமாக இருக்குங்க. அண்ட் நீங்கள் இப்போது பாட்டம் பார்டர் பாருங்கள். ஒரு ஊர்வலம், ஒரு யானையும் அப்புறம் மானும் கிளியும் மயிலும் ஊர்வலம் போகிற மாதிரி ஒரு டிசைனுங்க. அதுக்கும் அந்த மானுக்கும் கிளிக்கும் யானைக்கும் மீனாக்காரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஐயோ, நீங்கள் நேரில் பார்த்தா இதை என்ன சொல்வீங்களோ. உங்களுக்கு ஐ டோன்ட் நோ உங்களுக்கு இங்கே வீடியோவில் எவ்வளோ இது கேப்சர் பண்ண முடியுதுன்னு தெரியல. நான் பிட்டாக பேசிகிட்டே இருப்பேங்க. இது அவ்வளோ நல்ல பார்டர். இதோட முந்தி பல்லுவை பாருங்கள். இது வந்து நான் சொன்ன மாதிரி கத்வாலில் டர்னிங் பார்டர் கத்வால் அப்படின்னு ஒரு பேருங்க. டர்னிங் பார்டர் கத்வால்னா கோர்வை கத்வால் மாதிரி கிடையாது. சாரீ நெய்யும் போதே உங்களுக்கு பாடியும் பல்லுவும் சேர்ந்தே உங்களுக்கு அவங்க வீவ் பண்ணிடுவாங்க. பல்லுவா மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அம்மா சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ கிராண்டாக இருக்குது. இதெல்லாமே நீங்கள் நல்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கு, பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு, உங்கள் வீட்லேயே பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு கட்டுற மாதிரி ஒரு சாரீ. இந்த சாரியை நான் வீவர்கிட்ட வாங்கினது 11,000 ரூபாய். ஸோ 11,000 ரூபீஸ்க்கு தான் நான் இந்த சாரியை 2016 தான் இதையும் நான் வாங்கினேன். சாரியோட பேக் வீவிங்கும் நீங்கள் பார்க்கலாம். பேக் வீவிங் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ அழகாக ஃபினிஷ் கொடுத்துருக்காங்கன்னு. உங்களுக்கு எங்கேயும் ஆஸ் யூஷுவல் குத்தாதுங்க. வேறு சாரீஸ் மாதிரி இது குத்தாது, உங்களுக்கு குடையாது. உங்களுக்கு சாரீ வந்து அவ்வளோ சில்கி ஃப்ளோவாக அவ்வளோ நல்லாயிருக்கும். பேக் சைடு புட்டாஸ் நல்லா கட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒர்க்கை. இதை நான் உங்களுக்கு சிங்கிள் ப்ளீட்லேயும் ட்ரேப் பண்ணி காட்டுறேன். அப்புறம் ட்ரேப் இல்லைங்க, சும்மா போட்டு காட்டுறேன். அப்புறம் இதை மடிச்சியும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். சிங்கிள் ப்ளீட்லேயும் நீங்கள் இதை சூப்பராக கேரி பண்ணலாம். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ப்ளீட்ஸ் போடும்போது உங்களுக்கு ஹெவியாக அந்த தோல் மேலே இது உட்காராது. அவ்வளோ நல்லா உங்களுக்கு ப்ளீட்ஸும் இங்கே பிடிக்க வரும்.
இப்போது மூணாவதாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த பிங்க் கலர், பேபி பிங்க் கலர் சாரீக்கும் ஒரு பர்பிள் ஷேட் பார்டருக்கும். ஆனால் உங்களுக்கு இங்கே முந்தி வந்து உங்களுக்கு பல்லு வந்து இங்கே ப்ளூ வரும். பட் இது வந்து கத்வாலில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஆன ஒரு சாரீ. இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் பார்டர் பெருசு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, எனக்கு பார்டர் பெருசாக சின்னதாக நான் கவலைப்பட மாட்டேன். எந்த கலர் வாங்குறேன்னு நான் பார்க்க மாட்டேன். எனக்கு சாரீ நல்லா இருந்தால் போதும், அதை நான் வந்து நல்லா கேரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸில் வாங்கிடுவேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ எந்த கலர் எந்த டிசைன் நான் பார்க்க மாட்டேன், ஆனால் நல்லா இருந்தால் வாங்கிடுவேன். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. பேபி பிங்க்குக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே செக்ஸ் டிசைன், அதுக்குள்ளே பீகாக்கும் மயிலும் அப்புறம் ஒரு சின்ன குட்டி குட்டி ஃப்ளவர்ஸும் போட்டு அவ்வளோ நல்லா டிசைன் பாடி ஃபுல்லாக. நீங்கள் இங்கே கீழே பார்டரை பார்க்கலாம். கீழே பார்டர் வந்து அந்த வெறும் அந்த தேன்கூட் டிசைன் மட்டும் ஒரு 6 இன்ச்சுக்கு இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சுக்கு யாழியும் யானையும் அப்புறம் மயிலும் சேர்த்து ஒரு மீனாக்காரி ஒர்க்கில் ஒரு டிசைன் த்ரூ அவுட் த பாடி ரன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே நீங்கள் நான் சொன்ன மாதிரி பல்லுவை பார்க்கலாம். இந்த பல்லுலேயும் அவங்க மீனாக்காரி ஒர்க்கில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பல்லு வந்து நான் சொன்ன மாதிரி ப்ளூ கலர். ஸோ நீங்கள் அந்த இதை பார்த்தீங்கன்னா உள்ளேயே உங்களுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அதில் மயிலும் யானையும் யாழியும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிற மாதிரி அவங்க காட்டியிருக்காங்க. இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பார்க்க. இது வந்து ஒன் டைப் ஆஃப் கத்வால். இது வந்து நாங்கள் கத்வாலில் இதுவும் டர்னிங் பார்டர் கத்வால் தான். இதெல்லாமே உங்களுக்கு குட்டு பார்டர் அண்ணா கோர்வே பார்டர் கத்வாலை விட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதுவும் உங்களுக்கு டிசைனர் வேர் சாரீஸ் லுக் தான் உங்களுக்கு கொடுக்கும். நான் மெயினாக உங்களுக்கு பேக் ஆஃப் த சாரீ காட்டுறதுக்கு ரீசன் என்னென்னா, உங்களுக்கு எங்கேயும் அது த்ரெட்ஸோ இல்லை ஜரியோ மேலே வரல, அப்புறம் உங்களுக்கு எங்கேயும் அது குத்தாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அவ்வளோ நல்ல ஒரு வேலைப்பாடுங்க இது. உங்களுக்கு சாரீ ஹெவியாக படலாம், இல்லை பார்க்குறதுக்கு கிராண்டாக படலாம், இல்லைனா ரொம்ப பெரிய சாரின்னு படலாம். ஆனால் இது அப்படி இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி கட்டி பாருங்கள், நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இதை நீங்கள் சிங்கிள் ப்ளீட்டில் வேர் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். மேலே போட்டாலே உங்களுக்கு தெரியுதா? ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இதை அடிச்சிக்க ஆளே இல்லைங்க. அவ்வளோ நல்ல சாரீ. நான் வந்து இதுக்கு குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, டாசல்ஸ் எதுவும் கரெக்டாக போடலை. மேபி இந்த வாட்டி இந்தியா போனப்போ எடுத்துகிட்டு போய் இதுக்கு போட்டுட்டு வரணும். ஏன்னா நான் வீவரே வந்து எனக்கு இது டைரெக்டாக அமிச்சதுனால அவங்க ஜஸ்ட் அதை வந்து ஸ்டிச் பண்ணி அமிச்சிட்டாங்க அந்த முந்தி பாட்டை. ஸோ அது போய் நான் இந்த வாட்டி டாசல்ஸ் போட்டுக்க போகிறேன். இந்த சாரீக்கு நான் கொடுத்த ப்ரைஸ் 9500 ருபீஸுங்க, 9500 ரூபா. இங்கே இப்போ பார்க்கலாம் இதை மடித்து அதை ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. நான் கொஞ்சம் லேட்டாக தாங்க சாரியை ப்ளீட் பண்ணுவேன். ரொம்ப அர்ஜெண்ட்டாக பண்ணணுன்னா எனக்கு அவ்வளோ நல்லா வராது. இதுவே ஒரு நாள் உங்களுக்கு நான் நல்லா ரெடியாகி உங்களுக்கு இந்த சாரீஸை போட்டு காமிக்கிறேன். இதுதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கத்வால்ஸ். ஸோ கத்வால்ஸ் பியோர் சில்கில், பியோர் ஹேண்ட்லூம் சில்கில் நான் உங்களுக்கு இப்போது 3 சாரீஸை என்னோடய வார்ட்ரோப்லேருந்து காட்டியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் கத்வாலை பற்றி உங்களுக்கு அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இப்போது தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் கத்வாலை பற்றி கேள்வியே படலனாலும் இப்போது உங்களுக்கு கொஞ்சமாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நான் இப்போது உங்களுக்கு சாரியை மடிச்சுட்டே தான் நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு காட்ட இது சொன்ன பேச்சு கேட்குற மாதிரி இருக்கிற பியோர் சில்க் சாரிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்க. மறுபடியும் இன்னொரு அட்டகாசமான பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் யூ டேக் கேர் அண்ட் see you. Bye-bye. Thank you.